challenges in life successfully. ரைட்? எங்களோட லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் எங்களோட லைஃப சக்சஸ்ஃபுல்லா எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லித்தான் இதுல பார்க்க போறோம். பாருங்க, யூசிங் டிஃபரண்ட் மெத்தட்ஸ் டு ஓவர்கம் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ரைட்? கிரியேட்டிவ் மெத்தட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, நாங்க எங்களோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ நான் ஃபேஸ் பண்ற நேரம், ரைட், அதுக்காக கிரியேட்டிவ் மெத்தட்ஸ், நல்ல டிஃபரெண்டான மெத்தட்ஸ், ஆக்கப்பூர்வமான மெத்தட்ஸை யூஸ் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. சம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் மே occur at certain situations. ரைட்? சில பிரச்சனைகளும் சவால்களும் சில சிச்சுவேஷன்ல, சில சந்தர்ப்பங்கள்ல தான் உருவாகுது. Following creative methods on such occasions is of utmost importance. நாங்க பார்த்தோம், அந்த மாதிரி டைம்கள்ல, சேலஞ்சிங் அண்ட் ப்ராப்ளம் உள்ள சிச்சுவேஷன்ல கிரியேட்டிவ் மெத்தட்ஸ், நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான முறைகளை கையாள்றது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. All inventions and discoveries of man are the results of various challenges. ரைட்? மனுஷன்ட கண்டுபிடிப்புகள் எல்லாமே, ரைட், அவனுடைய சேலஞ்சஸ்ட வெற்றிகள். ரைட்? அப்படின்னு சொல்றாங்க. அவன் சவால்களை ஃபேஸ் பண்ணதுக்கான ஒரு பிரதிபலன் தான் மனுஷன் டிஸ்கவரிஸும் இன்வென்ஷன்ஸும், மனிதனுடைய கண்டுபிடிப்புகள்னு சொல்றாங்க. All the attempts from the discovery of fire to the invention of high-tech productions and lunar voyage are the results of the serious challenges. பாருங்க, முதலாவது கண்டுபிடிக்கப்பட்டது என்ன? நெருப்பு. ரைட்? மனுஷன் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சது நெருப்பை கண்டுபிடிச்சான். நெக்ஸ்ட் ஒன், ஹைடெக் ப்ரொடக்ஷன்ஸ். என்னது? நல்ல நவீன, ரைட், நல்ல மாடர்ன் ப்ரொடக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சான். புதிய டெக்னாலஜிக்களை யூஸ் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் வந்தது. ரைட்? அண்ட் ஆல்சோ லூனர் வாயேஜ் மீன்ஸ் விண்வெளி பயணம். ரைட்? ஸ்பேஸுக்கு போறது, விண்வெளிக்கு போறது, இந்த மாதிரி பயணம். இது எல்லாமே மனுஷன்ட அட்டெம்ப்ட்ஸ். ரைட்? எல்லாத்துலயும் அவனுக்கு இருக்கக்கூடிய முயற்சி தான் இந்த விஷயங்கள்ல அவனுக்கு சேலஞ்சஸ வின் பண்ண வச்சுது. ரைட்? So you can see the picture. The following pictures show the creation discoveries made by man to win challenges. Right? அவன் மனிதன் சவால்களை வின் பண்ணிய நிறைய பிக்சர்ஸ் தந்திக்குது. பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் தட் கல்லாயுதங்கள். நீங்க ஹிஸ்டரியில கல்லாயுதங்கள்னு படிச்சிருப்பீங்க தானே? ரைட்? கல்ல ஒரு ஷேப்பா பயன்படுத்தி அதை நைஃப் மாதிரி யூஸ் பண்றது, ஸ்டோன் ஏஜ், கற்காலத்தை பத்தி போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், மேக்கிங் ஃபயர், நெருப்பு உண்டாக்குறது. நெக்ஸ்ட் ஒன், சின்ன இன்வென்ஷன், ரைட், சின்ன படகு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இது ஸ்டீம் என்ஜின். நெக்ஸ்ட் ஒன், மெட்ரோ ட்ரெயின், ஏரோப்ளேன், ரைட். அந்த மாதிரி மனுஷன்ட ஆரம்பத்துல உள்ள அவன்ட டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸையும் அதுக்கு பிறகு வந்த டிஸ்கவரிஸையும் பிக்சர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறான். Now see, there is a box. Honda who won challenges. ரைட்? சவால்களை வெற்றி கொண்ட ஹோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங். பாருங்க, தி கிரியேட்டிவ் மைண்ட் ஆஃப் சொய்சிரோ ஹோண்டா, அதுதான் அவருடைய பேர். அந்த கீழே ஒரு பர்சன் ஒன்னு இருக்கிறாரு, அவருடைய பேர் தான் சொய்சிரோ ஹோண்டா.
அவருக்கு நல்ல கிரியேட்டிவ் மைண்ட், ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருந்துச்சு. Who was born in 1906 in Japan. இவரு 1906 ஜப்பான்ல பிறந்திருக்கிறாரு. இவரு நல்ல கிரியேட்டிவ் மைண்டோட இருந்திருக்கிறாரு. Right? Provided transport facilities to the people in Japan when Japan was completely destroyed in World War II. இரண்டாம் உலகப் போர்ல உலக நாடுகள் எல்லாம் எஃபெக்ட் ஆகி இந்த ஜப்பானும் இப்படி கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல இவர் என்ன செய்யறாரு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஒரு பயணம் செய்யறதுக்கான ஒரு போக்குவரத்து வசதி ஒண்ணு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ரைட்? தோ ஹோண்டா எக்ஸ்பீரியன்ஸ்ட் thousands of suffering, அவரு பல்லாயிரக்கணக்குல துயரங்கள், ரைட், துயரங்களை அவரு அனுபவிச்சிருக்கிறாரு. பெரியஸ், தடைகளை தாண்டி இருக்கிறாரு. அண்ட் ட்ராபேக்ஸ், கஷ்டங்களை தாண்டி இருக்கிறாரு. when whole Japan was challenged, he became forward, winning them all. அவர் இந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் அந்த முழு ஜப்பானுமே சஃபர் பண்ணி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரம், என்னத்தால, செகண்ட் வேர்ல்ட் வார், இரண்டாம் உலக போரால கஷ்டப்பட்டு இருக்கிற நேரம், அவரு அவரோட டார்கெட்டை வின் பண்றதுக்காக முன் வாராரு. டியூ டு ஸ்ட்ரென்த் ஆஃப் வின்னிங் சேலஞ்சஸ் எம்பெடட் இன் ஹிஸ் மைண்ட், அவருக்குள்ள அவரோட சேலஞ்ச வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவரோட மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலம் ஒண்ணு இருக்குது. அதனால தான் அவர் அவரோட டார்கெட்டை வின் பண்றாரு. not only Japan itself but the world at large was also benefited by this useful creation. என்ன creation? What is the creation of him? Soichiro Honda என்னத்த கண்டுபிடிச்சிருக்கிறாரு? வெரி குட், ரைட், பைசிக்கிள். ஸ்டில் நவ், ரைட், அதுக்கு பிறகு ஒவ்வொரு கம்பெனிஸ் அதே பைசிக்கிள ஒவ்வொரு விதத்துல வடிவமைச்சு தான் வேற இதுகளை இன்வென்ஷன்ஸ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட் இவரு தான், this is the person who invented the bicycle for the first time. Soichiro Honda, right? Okay, see, there is a subheading. Where there is a problem, there is a solution too. Right? பாருங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல கட்டாயம் அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான தீர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. there is a problem, there is a solution too. Right? See, problems most probably are created by the external behavior of man. Right? மனுஷன்ட வெளி பழக்க வழக்கங்கள், பர்சனல் பிஹேவியரால அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வாரதில்லையே. எக்ஸ்டர்னல் பிஹேவியர்னு சொன்னா அடுத்தவங்களோட பழகுற நேரம் வரக்கூடிய பிரச்சனைகள், ரைட்? அப்ப அதைத்தான் சொல்றாங்க, மனுஷன்ட வெளி பழக்க வழக்கங்களால தான் ஒரு மனுஷனுக்கு ப்ராப்ளம்ஸ் வருதாம். ப்ராப்ளம்ஸ் occur. See the first paragraph, I'm reading the first one. Problems occur as you cannot perform your duties well. Right? பாருங்க, உங்களோட கடமைகளை நீங்க எப்ப சரியாக செய்ய தவறுறீங்களோ அந்த டைம்ல ப்ராப்ளம்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். when you work without a goal or target, இந்த டார்கெட்டை, இந்த கோலை தான் அடைய போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கோல் இல்லாம இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், பாருங்க, it becomes unsuccessful as it possesses no strong foundation. When we build a home, right, when we build a house, we should build a strong foundation first. ஒரு வீட்டை கட்டுறதுன்னு சொன்னா நாங்க அதுக்கு அந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடணும். அதை போட்டா தான் அந்த வீட்டை கட்டி முடிக்க கொள்ள அந்த வெளியே எங்களுக்கு தெரியுற அப்பியரன்ஸை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் ஒண்ணு அழகா இருக்கும் கீழே. அதே மாதிரி தான் நீங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும்.
அந்த கோல நாங்க உருவாக்குனா தான் அத நாங்க வளர்த்து கொள்ள முடியும். அப்ப அதத்தான் சொல்றாங்க. அந்த கோல் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ரைட்? அப்போ ஒரு ஹவுஸ கட்டி எழுப்புறதுக்கு எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் முக்கியமோ, நாங்க எங்களோட லைஃப்ல வின் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு கோல், ஒரு டார்கெட் கட்டாயம் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Problems could be solved successfully by resolving to take something towards the correct path without letting it occur automatically. பாருங்க, நாங்க எங்களோட ப்ராப்ளம்ஸ சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு சொன்னா, நாங்க ஒரு சரியான வழியில அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணணும். நாங்க சரியான வழியில நாங்க போகணும். ரைட்? வித்தவுட் லெட்டிங் இட் ஆட்டோமேட்டிக்கலின்னு சொன்னா, அது ஏனோ தானோண்டு போக விடாம, ரைட்? நாங்க ஒரு கரெக்ட்டான பாத்ல போயிட்டு தான் எங்களோட ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணி கொள்ளணும். There may be not only one solution, but also many solutions for a problem. ஒரு ப்ராப்ளம எடுத்தா, அதுக்கு ஒண்ண விட கூடுன, ரைட்? ஒரு சொல்யூஷன விட கூடுன சொல்யூஷன்ஸ் இருக்கும். பட் we have to choose the major solution. மெயின் சொல்யூஷன் என்ன இருக்குதோ, அத நாங்க செலக்ட் பண்றதோட, we can keep alternatives. மாற்று தீர்வுகள நாங்க கையில வச்சுக்கொள்ள இயலும். இது சரி வராட்டி இத செய்ய இயலும். இந்த பிரச்சனைக்கு இது முடிவா வராட்டி நாங்க இத ட்ரை பண்ணி பார்க்க இயலும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுக்கொள்ள இயலும். பட் there may be many solution for a problem. ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய வழிகள், தீர்வுகள் இருக்கும். So see, some people suffer being unable to solve their problems as they do not see their problems in a wide angle. சில people வந்து அவங்களோட ப்ராப்ளம வைட் ஆங்கிள்ல, ரைட்? ஒரு பெரிய கோணத்துல பார்க்காம அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. By observing different angles of a problem, alternative solution can be adopted. பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைய ஒரு பெரிய கோணத்துல, இந்த பிரச்சனை இப்படித்தான் ஸ்டார்ட்ல இந்த ரீசனால தான் ப்ராப்ளம் வந்தது. அப்படி ஒரு ப்ராப்ளம நல்ல முறையில நாங்க பார்த்தா, அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குமாம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஒண்ண பாருங்க. Should a child who suffers from severe economic difficulties stop his education halfway? பாருங்க, எக்கனாமிக் டிஃபிகல்டி, பொருளாதார கஷ்டம், பண கஷ்டம் இருக்கிற ஒரு சைல்டு அந்த புள்ளையோட ஸ்டடீஸ், எஜுகேஷனை அரைவாசில ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். செகண்ட் ஒன், should the money earned by doing some work be spent on education? எதுலையாவது, எதன் மூலமாவது உழைக்கக்கூடிய அந்த சம்பளம் கல்விக்காக செலவழிக்கணுமா, எஜுகேஷனுக்காக செலவழிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் ஒன், இஃப் நாட், should he seek a job or leaving a school? அப்படி இல்லாட்டி அவர் ஒரு ஜொப்ப தேடி போகணுமா, அப்படி இல்லாட்டி ஸ்கூல ஹாஃப்ல விட்டுட்டு ஒரு ஜொப்ப தேடி போகணுமா அப்படின்னு சொல்லி தேர்ட் ஒன், ரைட்? should he get the needs fulfilled by meeting persons or institutions that wish to offer help? ரைட்? அப்ப ஒரே பர்சனை தான் சொல்றாங்க இது எல்லாத்தையும், ரைட்? அப்ப அந்த பர்சன், எக்கனாமிக் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய பர்சன், அவரது நீட்ஸ ஃபுல்ஃபில் பண்ணி கொள்றதுக்காக, அவரது தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், சல்லி கொடுக்கக்கூடிய, ரைட்? படிப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள் இருக்கும். அதுகிட்ட போயிட்டு அந்த நிறுவனங்களிடம் போயிட்டு ஹெல்ப் கேட்கணுமா அப்படின்றலாம் கேள்விகள் கேக்குறாங்க. Wait. So see here, in the same way,
Attention can be focused on various alternatives to solve any problem. பாருங்க, ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய வழிகளை சொல்லி தராங்க. ஒரு ஆளுக்கு எக்கனாமிக் டிஃபிகல்டிஸ், அவரு பாதியில விடணும், படிப்ப பாதியில விடணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வாராரு. அப்ப அவருக்கு நிறைய சொல்றாங்க. எப்படி? அவரு ஸ்கூல் போயிட்டு இருக்கிறதோட ஸ்கூல் போகாத டைம்ல அவர் என்ன சரி ஏர்ன் பண்ணேலும். ஸ்கூல் போயிட்டு வந்து அவரு சின்ன ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி போனா அதுல அவருக்கு சல்லி கிடைக்கும். அத வச்சு அவரு படிக்கலும். அது ஒரு சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன் என்ன சொல்றாங்க? இந்த கேள்விகள்லயே சொல்றாங்க. அந்த ஆஃபர் ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் தானே, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு ஹெல்ப் கேட்டா, ரைட்? இல்லாட்டி அந்த சில பெர்சன்ஸ் இருப்பாங்க. உங்களோட ஏரியாஸ்லயும் இருக்கலாம். சில பெர்சன்ஸ் கஷ்டப்பட்டவங்களுக்கு சல்லி குடுக்குறது, ரைட்? இல்லாட்டி அவங்கள்ட்ட படிப்பு செலவு அப்படி இப்படி பார்த்துக்கொள்றேன்டு எக்ஸெப்ட் பண்ணி கொள்றவங்க, அப்படி பெர்சன்ஸ் இருப்பாங்க. அதுதான் பாருங்க, பை மீட்டிங் பெர்சன்ஸ் ஓ இன்ஸ்டிடியூஷன். அந்த மாதிரி ஆட்கள இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ மீட் பண்ணி ஹெல்ப்ப கேட்டு அவங்களோட தேவைகள ஃபுல்ஃபில் பண்ணி கொள்றது. ரைட்? பாருங்க, there are various solutions for any problem or for a challenge. ஒரு ப்ராப்ளம் அப்படி இல்லாட்டி ஒரு சேலஞ்சுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ், நிறைய தீர்வுகள் இருக்குமா. The challenges are not pleasant experiences. ரைட்? சவால்கள் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் இல்லையா. they may be extremely difficult to. challengesன்னு சொல்றது மிகவும் கஷ்டமான விஷயமாகவும் இருக்குமா. when you face them strongly, success can be achieved easily. அப்ப இந்த challenges-அ நீங்க எப்ப சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்றீங்களோ, ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்றீங்களோ, அப்ப உங்களோட லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகுவீங்க. சக்சஸ அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. See, Susantika Jayasinghe, who is one of the greatest athletes in Sri Lanka, won her target through extremely difficult training and dedication. பாருங்க, சுசந்திகா ஜெயசிங்க, ரைட்? பாருங்க, won her target through extremely difficult training and dedication. அவ மிகவும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததோட டெடிகேஷன், நல்ல அர்ப்பணிப்போட செயற்பட்டதால அவ அவட டார்கெட்டை வின் பண்ணி இருக்கிறா. Participating in Olympic Games then might have been only a dream to her, as she was born and educated amidst economic difficulties in a difficult area of Sri Lanka. அவ ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்பட்ட கிராமத்துல வளர்ந்து கஷ்டங்களோட எக்கனாமிக் டிஃபிகல்டிஸோடைய அவ வளர்ந்ததால அவக்கு என்ன, அவக்கு ஒரு கோல் இருந்திக்குது. ஒலிம்பிக் கேம்ஸ்ல அவ பார்ட்டிசிபேட் பண்ணணுண்டு. அதே மாதிரி அவ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அவ வின் பண்ணினா, she won the race in the third place அவ வின் பண்ணினா. she got bronze award, வெண்கல பதக்கம் வென்று கொடுத்தா. yet possibility of overcoming any challenge is well depicted of 3 goals. Right? If there are goals, பாருங்க, எப்ப கோல்ஸ் இருக்குமோ, எப்ப இந்த குறிக்கோள்கள் டார்கெட் அடையணும்னு ஒரு கோல் இருக்குமோ, அப்ப கட்டாயம் சேலஞ்சஸ ஓவர் கம் பண்றதுக்கான, ரைட், சவால்களை முறையடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? For that, determination and dedication like Susantika's victory in Olympics. பாருங்க, கட்டாயம் determination, goals, determination, dedication, இது மூணும் இருந்தா எப்படி சுசந்திக்காட
வெற்றிக்கு காரணமாக இந்த 3ம் இருந்ததோ, அதே மாதிரி எல்லார்கிட்டயும் கோல், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் இதெல்லாம் இருந்தா கட்டாயம் நாங்களும் சேலஞ்சஸ வின் பண்ண இயலும் அப்படின்னு சொல்றாங்க. Do you have any doubts, children? No, teacher. No, teacher. Okay, children, I am telling you, hereafter, please don't chat while I am teaching. நீங்க chat பண்ணுனா அந்த chatல தான் உங்களோட